பேருதான் ஸ்டாலின், உண்மையில ஹிட்லர். முதலாளித்துவத்தையும் சர்வாதிகாரத்தையும் எதிர்த்த போராளி பிடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டு மேடையில நின்னுக்கிட்டு தூய்மை பணியாளர்களை ராம்கீன்ற தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கும் சர்வாதிகார ஆட்சிய தமிழ்நாட்டுல செய்யும் முதல்வர் மு க ஸ்டாலின் கம்யூனிசம் பேசுறதெல்லாம் கால கொடுமை. பேருதாங்க ஸ்டாலின், உண்மையில ஹிட்லர். மோடி அதானி கூட்டணியை எக்காரணம் கொண்டு எதிர்ப்போம்னு சொல்லிட்டு எண்ணூர் துறைமுகத்துக்கும் பரந்தூர் விமான நிலையத்துக்கும் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் கம்யூனிஸ்டா இருக்க முடியுமா? பேருதாங்க ஸ்டாலின், உண்மையில ஹிட்லர். தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலைங்கிறது உலகம் முழுக்க இருக்கும் தொழிலாளர்களின் தியாகத்தாலையும் இந்தியாவுக்கு தாவேக்க கொள்கை தலைவரான டாக்டர் அம்பேத்கரோட கையெழுத்துலையும் கிடைச்சது. அதையே 12 மணி நேரமா மாத்துறதுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்த முதலாளித்துவ முதல்வர் தான் மு க ஸ்டாலின். பேருதாங்க ஸ்டாலின், உண்மையில ஹிட்லர். கல்வியும் மருத்துவமும் காசுக்கு இல்லைன்னு அரசுக்கு மாத்தின காஸ்ட்ரோ. தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகள் அதிகரிக்க 207 அரசு பள்ளிகளை இழுத்து மூடும் அவலநிலைக்கு ஆளாக்கி இருக்காரு மு க ஸ்டாலின். முதல்வர் உட்பட எந்த அரசியல்வாதியும் அரசு ஊழியர்களும் அரசு மருத்துவமனையில வைத்தியம் பார்த்ததா வரலாறு இல்லங்கிறது தான் இவர் ஆட்சியோட சாதனை. பேருதாங்க ஸ்டாலின், உண்மையில ஹிட்லர். எண்ணில் பாதியான செங்குடி தோழர்கள் அழைச்சி நான் வராம இருந்ததில்ல, இருக்கவும் மாட்டேன்னு வாய் கூசாம பேசும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ரிப்பன் மாளிகை முன்னாடி 13 நாளா போராடும் தூய்மை பணியாளர்கள் கூப்பிடுறதும் அங்க செங்குடி பறக்கிறதும் அவர் கண்ணுக்கு தெரியலையா? பேருதாங்க ஸ்டாலின், உண்மையில ஹிட்லர்.